வெள்ளிக்கிழமை என்றாலே வீட்டில் விசேஷம்னு சொல்கிற மாதிரி வெள்ளிக்கிழமையான இலங்கையில் நாட்டில் விசேஷம். கடந்த வெள்ளிக்கிழமை தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு பின்னர் அந்த பிரச்சனை போய் இப்போ பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். அந்த மாதிரி இன்றைய வெள்ளிக்கிழமையும் நிறைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. கைதுகள், விடுதலைகள் அப்படி என்று சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. அதை முதல்ல என்னென்று பார்ப்போம். முதலாவது, இன்று தேசிய வைத்தியசாலையிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே டிஸ்சார்ஜ் ஆகி சென்றிருக்கிறார் வீட்டுக்கு. அதாவது தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து பின்னர் நோமல் வார்டுக்கு மாற்றப்பட்டு தற்பொழுது அவர் வீட்டுக்கு செல்வதற்காக வைத்தியர்களால் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஸோ அவர் வீட்டிலும் சில நேரடி வைத்தியர்களின் கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தியர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு கிழமை மாதிரி அவர் ஒரு பெட் ரெஸ்ட் இந்த மாதிரி தான் ரெஸ்ட்டில் இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நிலையில் அவர் வீட்டிலிருந்து ஓய்வெடுத்து கொண்டு அரசியல் நகர்வுகளை பார்க்கறதுக்கு முடிவெடுத்திருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அவர் வைத்தியசாலையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது சில புகைப்படங்கள், எடுத்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக அவர் கையில் ஒரு புத்தகம் ஒன்று வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கே கொஞ்சம் வாசிப்பு பழக்கம் கூடினோரால் அவரோட வீட்டிலேயே ஒரு பெரிய லைப்ரரி ஒன்று வச்சிருக்கிறார் தகவல் வந்திருக்கு. அந்த இடத்தை தான் கடந்த முறை அந்த அறகலைய போராட்டங்கள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த போது அவரை வீட்டை கொளுத்திய போது அந்த லைப்ரரியில் பெருமளவான புத்தகங்கள் அளிக்கப்பட்டு என்று சொல்லப்படுது. ஸோ அந்த கையில் வச்சிருக்க புத்தகம் என்னென்னு கொஞ்சம் தேடி பார்த்தா அது இங்கிலாந்தின் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் எழுதின அன்லீஸ்ட் என்ற ஒரு புத்தகம் தான் இது. அவர வரலாறு, அவர் என்ன மாதிரி இந்த இங்கிலாந்து பிரதமராக இருக்கும்போது நடந்த சம்பவங்களை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமாக எழுதின புத்தகம் தான் அந்த புத்தகம். போரிஸ் ஜான்சனை பற்றி படிக்கிறதுக்கு, போரிஸ் ஜான்சன் என்ன சொல்கிறது, அவ்வளவு வெற்றிகரமான தலைவர் இல்லை, அவர் தானாகவே ரிசைன் பண்ணி சென்றவரால். ஸோ அந்த புத்தகத்தை தான் ரணில் விக்ரமசிங்கே வாய்ச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த டைம் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. இந்த நிலையில் அவர் சஜித் பிரேமதாசவுடன் தொலைபேசியில் அழைத்து கதைத்ததாகவும் தனக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது. எந்த வகையிலும் உறுதிப்படுத்த இல்லை யாரும், ஆனால் அப்படி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது. ஸோ வருங்காலங்களில் என்ன சொல்கிறது, ஒரு கூட்டணியோ சில வேளை ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. யாரும் மறுப்பதற்கு இல்லை என்றால் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கே தன் வாழ்நாளிலேயே மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகத்தான் அரசியல் நடத்தி வந்திருந்தார். தற்பொழுது மஹிந்த ராஜபக்சவே ரணில் விக்ரமசிங்கேக்கு ஆதரவு தெளிக்கும் ஒரு நிலை வந்திருக்குது. அப்படித்தான் இது. அரசியலில் எதுவும் நடக்கலாம், என்னவும் நடக்கலாம். பார்ப்போம் இனிமேல் எதிர்வரும் காலங்களில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்று இலங்கையில் 2 முக்கியமான கைதுகள் நடைபெற்றிருக்குது. முதலாவது முன்னாள் அமைச்சர், அதாவது சந்திரிகா காலத்திலிருந்தே அமைச்சராக இருந்தவர், பின்னர் மஹிந்த ராஜபக்சே அமைச்சராக இருந்தவர், பின்னர் மஹிந்த ராஜபக்சேலிருந்து மைத்திரிபால சிறிசேன பிரிந்து நல்லாட்சி அரசாங்கம் அமைக்கும் போது முதல்ல வந்த செட்டில் ஒரு ஆள் தான் அவர், ராஜித சேனாரத்ன. அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்தால். அதாவது அவர் ஏற்கனவே தலைமறைவாகி இருந்து அவரை கடந்த 1 மாதங்களாக போலீஸார் தேடி திரிந்து தற்பொழுது அவரே சரண்டர் ஆகித்தான் இந்த கைது நடைபெற்றிருக்கு. அவர் முன்னாள் கடற்தொழில் அமைச்சராக இருந்த போது ஒரு ஒப்பந்தம் டெண்டர் ஒன்றை கொரிய நிறுவனத்துக்கு கொடுக்கும்போது அதில் சில முறைகேடுகள் நடைபெற்றதாக தெரிவித்து இவர் விசாரணைக்கு ஒழுங்க ஒத்துழைக்கவில்லை என்று தெரிவித்து தான் இந்த கைது நடைபெற்றிருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. தற்பொழுது செப்டம்பர் 12ஆம் தேதி வரை அவருக்கு விளக்கமறியலுக்கான கைது உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. 2வது நபர் தான் அத்ருலிய ரத்ன தேரர். இவர் ஒரு தேரர். இவர் என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்காருன்றா கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. அவருடைய கட்சி பாராளுமன்றத்தில் வென்ற ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தின் பகிர்வு தொடர்பான ஒரு முரண்பாட்டில் அந்த கட்சியின் செயலாளரை கடத்தி மறைத்து வைத்து அவரை தாக்கியதாக குற்றத்தின் பேரில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொரு விசித்திரம் என்று பாருங்க, ஒரு தேரர் என்பவர்கள் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் துறந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். இப்போ ஒரு பதவிக்காக இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரையும் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைத்திருக்கிறார்கள். ஸோ இந்த 2 கைது இன்றைக்கு முக்கியமான கைது. இதை தவிர இன்னும் 2 அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இன்று வெள்ளிக்கிழமை கைது நாள் என்றே சொல்லலாம். இவர்களுக்கான விளக்கமறியல்கள் செப்டம்பர் மாதம் 12 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுவரை என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று அமெரிக்காவில் ஒரு அப்பீல் கோர்ட் ஒன்று ஒரு விசித்திரமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது. அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக. டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலம் அந்த டேரிஃப்ஸை வச்சு கொண்டு தான் உலக நாடுகளை மிரட்டுற மாதிரியும் உலக நாடுகளை பணிய வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து வந்தவர். ஸோ இவ்வாறு இவர் விதிக்கிற இந்த டேரிஃப், அதாவது வரியானது சட்டவிரோதமானது என்று சொல்லி யுஎஸ் அப்பீல் கோர்ட் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது.
என்ன சொல்வதென்றால் டொனால்ட் ட்ரம்புக்கே ஒரு ஷாக் ஆகிற ஒரு விஷயம்தான் இது. என்ன சொல்கிறது, அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இப்படி ஒரு தீர்ப்பு வரும் என்று சொல்லி. அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கிய போதும் அதை அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை ஹோல்டில் வைத்திருப்பதாகவும், ஏனென்றால் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறதாக இருந்தால் அந்த காலத்துக்குள் போகலாம். அப்படி இல்லாவிட்டால் 14ஆம் தேதியிலிருந்து இது அமுலுக்கு வரும் என்ற வகையில் அந்த நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதாவது அவர் விதித்த எந்த டரிஃப் விடயங்களும் வந்து செல்லாது என்ற மாதிரி தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது. இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். அதாவது இப்படியான ஒரு தீர்ப்பு வந்து தான் எதிர்பார்க்கவில்லை என்றும், இது அமெரிக்காவை பின்னோக்கி கொண்டு செல்லும் என்றும், இது அமெரிக்கா தான் தோல்வியை நோக்கி நகரும் என்றும், அமெரிக்கா விழுந்து விடும் என்றும் இந்த தீர்ப்பை அமுல்படுத்தினார் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த வரியை வந்து ட்ரம்ப் என்ன விதத்தில் இம்போஸ் பண்ணியிருக்கிறார் என்றால், அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட் என்று சொல்லி IEPA என்று சொல்லுவார்கள். இது 1977ஆம் ஆண்டு தான் முதலில் கொண்டு வரப்பட்ட சட்டம். இது வந்து என்னத்துக்காக பயன்படுத்துகிறேன்டா, பொதுவாக வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கு இந்த சட்டம் வந்து. அவர் வந்து எந்தெந்த நாடுகள் தங்களுக்கு த்ரெட்டாக இருக்குமோ இல்லாட்டி எந்தெந்த நாடுகளை கட்டுப்படுத்த வேண்டுமோ அதற்காக சில எமர்ஜென்சி பவரை பாவிக்கலாம் என்று சொல்லியும், ஆனால் அதிலே வரி என்ற விடயம் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்பதால் நீதிமன்றம் இன்றைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறதுக்கு காரணம். ஸோ ட்ரம்ப் தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து அது எமர்ஜென்சி என்றும் போது அதில் வரியையும் உள்ளடக்கலாம் என்ற விதத்தில் தான் இன்றைக்கு ஆர்கியூ பண்ணியிருந்தவங்களே இருந்த போதும் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து இதை கேன்சல் பண்ணியிருக்குது. ஸோ நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ட்ரம்ப்புட இப்படியான வரி விதிப்புகள் தான் வந்து என்ன சொல்கிறது, பொருளாதாரத்தையும் ஒரு ஃப்ளக்சுவேஷன்லேயும் வொலட்டைலையும் வச்சிருக்கிறதால வந்து நிறைய தொழில் துறங்கினர்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தெரிவிச்சிருக்குது. ஸோ இந்த தீர்ப்புக்கு எதிராக அநேகமாக வந்து அரசாங்கம் மேன்முறையீட்டுக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மேன்முறையீட்டில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.